நாம் இந்த சிலுவையின் தியானத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் தியான பகுதியாக இந்த தியானத்தில் உம்மை தியானிக்கும்படியாய் கடவுள் இந்த காலை வேளையின் ஆராதனை வழியாக நீ தந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடவுளே, இந்த வழிபாட்டு வழியாக உம்முடைய வார்த்தையும் வசனத்தோடு நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த நாளில் நாங்கள் துவக்கத்திலே உம்முடைய கரம் ஆண்டவர் வழி நடத்தும்படியாய் தாங்க. சிலுவையின் தியானத்தின் வழியாக இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் கண்டடைகிறோம் என்கிற விசுவாசத்தின் வழியாய் ஆண்டவர் வந்திருக்கிற மக்களோடு, ஆண்டவரை காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து இந்த காலை வேளையிலே அவருடைய வாழ்வுக்கு கொடுக்கிற ஆண்டவர் உன்னதமான செய்தியை அவர்கள் கேட்டு, கர்த்தாவே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்தும்படியாய் தாங்க சுவாமி. இந்த நாளிலே தலைவரோடு பாடுகிற பாடல்களும் ஆண்டவர் இந்த நாளில் இசைக்கரு வழியாக அன்பு தம்பி ராஜனோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற போதும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த வழிபாடு ஆண்டவரை 6 முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் நீர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு தர வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசு அதோ, எந்தன் மீட்பர் இயேசு அதோ. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசு அதோ, எந்தன் மீட்பர் இயேசு அதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர்
இயேசு அதோ எந்தன் மீட்பர் இயேசு அதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் ஓடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசு அதோ எந்தன் மீட்பர் இயேசு அதோ. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும், அதே போல காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே காலை வேளையிலே சிலுவை தியானத்தின் வழியாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய வேதத்தினுடைய வார்த்தை அது ஏசாயா எழுதின தீர்க்கன் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 நாம் 16வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியாய் இருக்கிற விசுவாசியை குறித்து பேசுகிற வார்த்தையை தான் இந்த நாளுடைய தியான பகுதியாய் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான், அதை நாம் எடுத்து வாசிக்கிற போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறது. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளிலே உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக தன் வாழ்க்கையிலே பதறுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பதறாதே, விசுவாசியாய் இருக்கிற உன் வாழ்க்கையிலே நம்பிக்கையை உன்னுடைய வாழ்க்கையிலே வை என்று சொல்லி உம்முடைய வேதத்தினுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்ல போகிறீர். இந்த வார்த்தையை அடியேன் மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை, அடியேன் மறைத்து பேசும். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, அருமையான இந்த காலை வேளையிலே 5:30 சர்வீஸ்ல உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். காலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை தூங்கி கொண்டிருக்கிற போது தட்டி எழுப்புகிறது போல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மத்தியிலே தட்டி எழுப்பி இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக அவருடைய பாதையிலே பயணிக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளாகி இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற போது, உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு இருக்கிற போது பதற வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே ஒரு விசுவாசிக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. நாமெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்கள். அப்படி இருக்கிற சூழலிலே நாம் பதற வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார். அந்த மேல் பகுதியிலே பார்த்தோமானால் 28ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்தோமானால் நிறைய சம்பவம் இருக்கிறது, நிறைய காரியம் இருக்கிறது. யாருக்கு என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு தெரியும். நீங்கள் அதில் படித்து பார்த்தால் நன்றாக தெரியும். நான் அதற்குள்ளாக போகவில்லை. ஆனால் அதில் 28ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அங்க முடிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய பதட்டத்தையே தன்னுடைய மகளுக்கு பிரசவ வலி வருகிற போது, மகளுக்கு பிரசவ வலி வந்துவிட்டதே என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு விசுவாசியை குறித்து சொல்லுகிற பதம் இப்படி இருக்கிறது. போறாரு, ஒரு டாக்டர் கிட்ட போக வேண்டும், மருத்துவமனையில சேர்க்க வேண்டும். அந்த தகப்பன் தன்னுடைய மகள் பிரசவ வலி வந்துவிட்டதே என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிற போது ஒரு டாக்ஸியை கூப்பிடுறாரு. கார் புக் பண்ற காரு கூப்பிடுறாரு. டாக்ஸி கூப்பிடும் போது டாக்ஸியும் வரமாட்டேங்கிறாங்க. இப்படி அந்த வழியை வருகிற போது அங்குமிங்கும் ஓடுகிற தகப்பனா இருக்கிற போது எதிரிலே வருகிறவர்களுக்கு மத்தியிலும் கூட, குறுக்கே வருகிறவர்களுக்கு மத்தியிலும் கூட இவர் அதிகமாய் கோபம் கொள்ளுகிறார். கோபம் உண்டாகிறது. கொஞ்ச நேரத்துல அவர் நிதானத்தை இழக்கிற அளவுக்கு சூழல் உருவாக்குறது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம ஒரு சூழல் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒரு விசுவாசி, என் அன்புக்குரியவர்களே, கால சூழலுக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பதற்றம் வரும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுகிறது என்பதையே நமக்கு தெரியாமல் பதறுகிற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வரும். பதற்றத்தோடு அங்கலாய்க்கிற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வரும். வருகிற போது நிதானத்தை இழக்கிற ஒரு சூழல் வரும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தோம்னால் அன்றன்றைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரியும். சில காரியங்கள் நமக்கு தெரியும். உதாரணமாய் பார்த்தோம்னால் ஒரு பொறுப்பு என்றால் அந்த பொறுப்புடைய காரியம் நமக்கு தெரியும். ஒருவேளை மருத்துவமனையிலே டாக்டரை பாருங்கள், கைகளோடு பதற்றத்தோடு இருந்தால் அவர்கள் ஆபரேஷன் செய்வார்களா? செய்ய முடியாது. பதற்றம் இருந்தால் அவர்கள் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, வாகனம் ஓட்டுகிறவர்கள் பதற்றத்தோடு வாகனத்தை ஓட்டினால் அந்த பதற்றத்தினாலே அவர்கள் போகிற பயணங்கள் விபத்துக்குள்ளாகும். ஆனால் அந்த பதற்றத்தோடு பயணத்தை அவர்கள் செய்தால் அந்த பதற்றமும் அவங்களுடைய வாழ்விலே சரியாக வாகனத்தை ஓட்ட முடியாது. நீங்கள் ஒரு நினைத்து பாருங்கள், ஒரு கல்வி நிறுவனத்திலே நீங்கள் இருந்தால் அந்த கல்வி நிறுவனத்திலே பதற்றத்தோடு அனுதினமாய் நம் பணியை செய்தோமானால் அந்த பதற்றம் நம்மை மூழ்கி போய்விடும். பதற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஸ்கூல் போகிற போது, ஸ்கூல்ல ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற போது பதற்றத்தோடு நாம் போனோமானால் பதற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்கும். பதற்றம் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போய்விடும். வேலை செய்கிற இடம், நாம் தலைமைத்துவத்தில் ஆலயத்தில் இருக்கிற இடம், நாம் எந்த காரியத்தை பதற்றத்தோடு பார்த்தோமானால் பதற்றத்தினாலே சிலது நம்முடைய வாழ்க்கையில போற ட்ராக்கு கூட நமக்கு என்ன ஆகும்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன என்றால், விசுவாசிக்கிறவன், கடவுளை நம்புகிறவன், கடவுள் மேல நம்பிக்கையாய் இருக்கிறவன், கர்த்தரே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நம்புகிறவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, பதறான், பதற வேண்டாம் என்று. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அதுதான். விசுவாசிக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்து பதற வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும் போது அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். கர்த்தர் மேலே விசுவாசமாய் வைக்கிற நம்ம அந்த வைக்கும்போது அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். இந்த பிரச்சனை யெகோவா நீரே பார்த்துக் கொள்வீர், நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான்
யெகோவா நீரே என்னை பார்த்துக்கொள்ளு சாமி என்று சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் பதற்றத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. எந்த காரியமோ உங்களுடைய வாழ்க்கையில பதற்றத்தோடு செய்கிற காரியம், எதையும் நினைத்து நீ பதற்றத்தோடு செய்கிற காரியங்கள், அந்த காரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவர் ஜெபித்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த காரியத்தை குறித்து பதற்றத்தோடு செய்கிற காரியமாக இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு நம்பிக்கை வைங்க. எப்படி என்றால் 138 சங்கீதத்தின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், அங்கு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறது போல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை வேணுங்க. காலை வேளையிலே நீங்க நினைக்கிற காரியம் ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசி பதறான் என்று சொல்லுகிற போது, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், கடவுள் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்தார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் என்ன பண்ணும், அந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம் பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே 5வது வசனத்திலே முதல் பகுதியிலே சொல்லுகிறது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் இரு என்று சொல்றார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விசுவாசியா இருக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு முன்பாக மன தெளிவு வேண்டும். மன தெளிவு வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மன தெளிவு வேண்டும். மன தெளிவு வந்தால் கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். இந்த காலை வேளையிலே மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். தெளிவோடு நம்ம செய்கிற காரியம் கர்த்தரை சார்ந்திருக்கிற இடம். நல்லது என்ன, கெட்டது என்ன, நம்முடைய வாழ்க்கையை நிகழப்போகிற காரியம் என்ன என்று நாம் நினைக்கிற போது அந்த தெளிவு நம்மை தெளிவுபடுத்தும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க நினைக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், நீங்கள் பதற்றத்தோடு இருக்கிற போது தெளிவோடு சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 55:22 ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் சொல்லுகிறார், பதற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது பதற்றத்தை தூக்கி முதுக்கு பின்பாக இருக்கிற அவருக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எண்ணத்தை விட்டு பதற்றத்தை தூக்கி முதுக்கு பின்னாடி தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்றார். பதற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது, அந்த சுமையை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கிற போது, அந்த பாரத்தை சுமக்கிற போது அவர் மேல நம் பாரத்தை வைத்து விட வேண்டும் ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவனாய் இருக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடும். இந்த உலகத்துல யாரும் நம்ம விசாரிக்க மாட்டாங்க. எல்லாம் விசாரிப்போ எங்க போய் முடியும்னா ஒரு புல் ஸ்டாப் முடிஞ்சிடும். ஏன்னா நல்லா விசாரிக்கிற மாதிரியே இருப்பாங்க. நம்ம கொண்டு எங்க விடுவாங்க, ஒரு பதற்றத்துல கவலையில எட்டுன்னு போய் அதை தள்ளி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பதற்றத்தோடு விசுவாசியா இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பதற்றப்படாத, நான் உன் தேவன், உன் நம்பிக்கை என் மேல வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கவலைகளை அத ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்கள் கவலை விசாரிக்கிறவனா இருக்கிறபடியினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனம். இந்த நாளிலே ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு சொல்றாரு, கவலை அவர் மேலே வைத்து விடுங்க, அவர் எல்லாவற்றும் அவனை ஆதரிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 52 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எந்த காரியத்தை விட்டு பதற்றத்தோடு போவாதீங்க. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். எனக்கு பதற்றமான காரியம், என் நிந்தைக்கு உள்ள காரியம், எனக்கு சோர்வு உள்ள காரியம், நான் நம்பிக்கை இழக்க போகிற காரியம் எல்லாமே முன்னாடி வச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி கடவுள் போறார் என்று எண்ணத்தை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார்.
என் அன்புக்குள்ள பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறது. அதுதான் கர்த்தர் எனக்கு முன்பாக சிலுவையினுடைய அடையாளத்தை வைத்திருக்கிறார். என் கவலையெல்லாம் போக்குற அந்த சிலுவையின் பாடம், சிலுவையின் பாடல ஆண்டவர் நமக்கு அந்த கவலையே தன் ரத்தத்தினால மூலமாய் மீட்டு இருக்கிறார். அந்த சிலுவையின் வழியாக நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகள். எனவே ஆண்டவர் மீட்கப்பட்ட பிள்ளையாய் இருக்கிற, விசுவாசியாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ பதறாதே, எந்த காரியத்தை குறித்து பதறாதே, நான் உன் தேவன், உன்னை ஆதரிக்கிறவன் நான் அல்லவா, உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அல்லவா, உன்னை வழி நடத்துகிறவன் நான் அல்லவா. எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பாக நம்பிக்கையோடு இருங்க. பதற போன வாழ்க்கையோடு நம்பிக்கையோடு வராத, பதற்றத்தோடு இருமாப்புள்ள மனசோடு வராத. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே பதற்றம் எப்படி வருகிறது என்று பார்த்தோம்னால், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே, உன் சுய புத்தியை சாராமல், பதற்றம் நமக்குடைய வாழ்க்கையில வருகிற போது, வாழ்க்கையில முதல் பகுதி என்னன்னா, சுய புத்தியை சார்ந்திருக்கிற டெஸ்ட் பண்றாரு ஆண்டவர். சுய புத்திக்கு இடம் கொடுக்காத, முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு. இது காரியம் கடவுளால் வாய்க்க பண்ண முடியும். இந்த காரியம் என்னால் முடியாதப்பா, என்னால முடியாது, இது பதற்றமா இருக்குது, எனக்கு நிந்தையா இருக்கிறது, எனக்கு இந்த காரியத்தை நான் தொட்டனா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் உன் மனசுல வந்துச்சுன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையாய் வை. கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை. எனவே அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் எல்லாவற்றும் மாதிரி. சுய புத்தியோடு, சுய சிந்தனையோடு நம்பிக்கை ஆண்டவரிடத்துல வேண்டாம். ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு பாருங்க. இன்றையுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெய்வீக நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அந்த வழிநடத்தலோடு கடவுள் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா வல்ல இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனையும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நம் பாடலை பாடி ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வே செழிக்க வைத்தீரே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. ஈசுராஜனே, திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உங்களுடைய வாழ்க்கை பதற்றத்தோடு கடந்து போனால் கடவுள் கனிவோடு உன்னை காக்கிறார் என்று சொல்லி நம்புங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். ஈசுராஜனே, உன் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. பதற்றத்தோடு பாத்திரந்தா
உங்களுடைய வாழ்க்கை அந்தகாரமான வாழ்க்கை இருந்தா விளக்கேற்ற வைக்கிற கடவுள் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நீங்க அந்தகாரமான வாழ்க்கை இருக்கிறது சுவாமி, பதற்றமான வாழ்க்கை இருக்கிறது சொன்னா ஆண்டவர் உங்களை விளக்கேற்ற வைப்பார். அந்தகாரமோ ஏன் வாழ்க்கையானது, அந்தகாரமோ ஏன் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன், உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்திரே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. கிருபை நிறைந்த கடவுளே, இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சாமி. பதற்றத்தோடு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், அந்த பதற்றத்தினாலே உங்களுடைய மனம் பதற வேண்டாம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் வழியாக விசுவாசிக்கிறவர்களுக்கு எடுத்து சொன்ன வார்த்தையை தான் என்றைக்கு எங்களுடைய திருச்சபை மக்களுக்கும் விசுவாசத்தோடு பார்க்கிற ஆண்டவரே அன்பு குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சமயத்திலும் பதற்றத்தோடு செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, பதற்றத்தோடு உடைய வாழ்க்கை நடத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன். ஸ்தாபனத்திலோ கல்வி நிறுவனங்களிலோ ஆண்டவர் ஏதோ ஆலய பொறுப்புகளோ இன்னும் குடும்பத்திலோ எந்த காரியம் எடுத்தால் பதற்றத்தோடு பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவரே கனிவோடு அன்போடு விசுவாசிக்கிற மக்களுக்கு நீர் எடுத்து சொல்லி இருக்கிறீர் சாமி. இந்த வார்த்தை வசனத்தையே கடவுளை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக அது ஆசீர்வாதமாய் கரம் வழி நடத்தும்படியாய் தாங்க சுவாமி. இந்த கால வேளையிலே தன் அன்றன்ற பணிகளை தொடர்வதற்கு ஆயத்தப்படுகிறவருடைய வாழ்வுக்கு நம்பிக்கையை தாங்க, பதற்றத்தோடு வேண்டாம், தெளிந்த மன தெளிவோடு செய்கிற காரியமை தந்து நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தாங்க தகப்பனே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரே உம்மை பாடி புகழ்ந்த ஆண்டவர் எங்களுடைய சபையினுடைய தலைவர் திரு பிரபு ஞான செல்வம் ஐயாவுக்காக ஆண்டவர் இதை டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை சார் ஆண்டவரே கண்கடியா உயர்நிலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜான்சன் சாருக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவர் இசைக்கருவி வழியாக ஆண்டவரை அனுதினமாய் போற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை தம்பி ஆண்டவர் ராஜனுக்காக ஆண்டவரே குடும்பத்துக்காக குறிப்பாக எம்ஏ அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே கடந்த நாட்கள் ஏற்பட்ட அந்த ஆண்டவரே பலவீனத்தை அறிவீர் சுவாமி, மகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுங்க சுவாமி. இந்த நாளில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். இந்த நாள் வேலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம் சுவாமி. காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வும் உங்களுடைய கரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நாள் பதற்றத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாம மன தெளிவோடு கர்த்தருடைய நாமத்தையே வசனத்தோடு கேட்ட ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு பதற வேண்டாம் என்கிற வார்த்தையோடு இந்த நாள் தூவகட்டும். உம்முடைய கரம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய இணைக்கும் உம்முடைய வாழ்வோடும் பிழைப்போடும் இதனால் பதற வேண்டாம் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையோடும் கடவுள் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.